என்னோட ஸ்டைலில் ப்ரான் கிரேவி நான் எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பிரியாணி எல்லாம் மட்டும் நான் வந்துட்டு சேர்க்கல. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயத்தை இது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த கிரேவியை பொறுத்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு உப்பு வந்துட்டு சேர்த்துருக்கிறேன். உப்பு வந்துட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கிரேவிக்கும் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி வரணும். இப்போ வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா வந்துட்டு அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, லைட்டாக வந்துட்டு கசகசா, 4 முந்திரி பருப்பு, 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்துட்டு பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறனால இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்காக நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த பதத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ ப்ரான்ஸை நல்லா கழுவிட்டு இது கூட நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரான்ஸ் வந்துட்டு அந்த மசாலாக்குள்ளே இது பண்ணுறதுக்காக நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு சேர்க்கணும். நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 65 மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ப்ரான்ஸோட ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த பதத்தில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை நான் வந்து இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற போகிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு குக் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான ப்ரான் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிரும். உண்மைக்குமே சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலாக அது பத்தவே இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி அப்படியே வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. நீங்கள் குழம்பு வேணும் அப்படின்னாக்கா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இறக்கிக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கிரேவியாக தான் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி கிரேவியாக வரும்போது லைட்டாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா சூப்பரான ப்ரான் கிரேவி என்னோட ஸ்டைலில் வந்துட்டு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பாய்.